உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகனையா போனை எடுங்க, சீக்கிரமா எடுங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போறீங்களா? சீக்கிரம் போங்க, என் பொண்ணு ஸ்கூல்ல தனியா இருக்கா. எழுந்துட்டான் மோகன் எழுந்துட்டான். முடிஞ்சது. சில பேரோட கையில தங்க பாத்திரத்தையே கொடுத்தாலும் அதையும் வச்சு பிச்சு தான் எடுப்பாங்களாம். என்ன முதலாளியம்மா இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க, அப்படியே இந்த ஏழையோட போனை திருடுறீங்க? உன்னோட போனை நான் ஒன்னும் திருடல மோகன். இந்த போனை நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தனா இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா நல்ல பந்தாலா பண்ணிட்ட. ஆனா ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ணல. பத்தாததுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு வர இருக்க. இப்ப எழுந்து வேலையை பாக்குறியா? மோனையா போனை கட் பண்றாரு. மோனையா ஏன் போனை கட் பண்றாரு? மோகனையா தயவு செஞ்சு போனை எடுங்க. அங்க குஷி ஸ்கூல்ல தனியா இருக்கா. மோகனையா மதுரால இருக்காரு. அப்ப அவர் என்ன விட சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடலாம். மோகனையா போனை எடுங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க? அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. போனை எடுங்க மோகனையா, போனை எடுங்க. ஐயோ இருங்க இருங்க இருங்க, அது என் வீட்டுக்காரம்மா போனு. நான் பேசலனா உங்களுக்கு தொண்டையில தண்ணி கூட இறங்காது. அது என் மேல அவ்வளவு காதல் அவங்களுக்கு. அது என்னன்னா நேத்து ராத்திரி நாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருந்தோமா, அது இப்ப ஞாபகம் வந்திருக்கோம். கொஞ்சம் பேச விடுங்களேன். என்கிட்ட போய் சொல்லாத. ஐயோ அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் குஷி திரிவேதி. நான் தனியாவே வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். என்ன போக விடுங்க. நீங்க தான் மோகன் சாரோட பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப தைரியசாலியான பொண்ணு தான். ஆனா என்னுடைய டியூட்டியை நான் பார்க்கணும்ல. என்னால உன்னை தனியா போக விட முடியாதுமா. ரிவர்ஸ் மெடிசன் கொடுத்தாகணும், இல்லைன்னா ரத்தம் நிக்காது. இந்த காயம் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம். இது நல்ல குவாலிட்டியா இல்ல கெட்ட குவாலிட்டியான்னு இப்ப இங்க போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வரைக்கும் ஸ்கூல் விட்ட உடனே என்ன கூட்டிட்டு போக யாரும் வராம இருந்ததே இல்ல. வீட்ல மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? அங்கிள் அங்கிள், நீங்க என்ன போக விடுங்க ப்ளீஸ். நான் நிதானமா எங்க வீட்டுக்கு போயிடுவேன். வாட்ச்மேன் அங்கிள், என்ன போக விடுங்க. எனக்கு எதுவும் ஆகாது அங்கிள். அட என்னம்மா பண்ற? அமைதியா எங்கேயே இருமா. தனியா போக விட மாட்டேன் நான் தான் சொன்னேன்ல. நீ இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தனா பிரின்சிபல் மேடம்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐ ஹோப் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு ராமா வேணும். எனக்கு என்னோட அப்பா வேணும். எனக்கு என் ராமா கிட்ட போகணும். எனக்கு என் அப்பா கிட்ட போகணும். இங்க பாருமா குஷி, அழக்கூடாதுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. பிரின்சிபல் மேடம் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. உங்களை கூட்டிட்டு போக உங்க அப்பா வருவாங்க. அங்கிள், இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு போக யாருமே வரல. நிச்சயமா என்னோட ஃபேமிலில ஏதோ ப்ராப்ளம் நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. ஆட ஒன்னும் ஆகாதுமா. உங்க அப்பா உங்களை கூட்டிட்டு போக வருவாங்க. வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனை தான் நடக்குது போல இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போனோம். ஆனா எப்படி? இந்த வாட்ச்மேன் அங்கிள் என்ன போக விடவே மாட்டாரு.
ராதாவும் மோகனும் ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அங்க போய் குஷிய கிட்னாப் பண்ணிடணும். சொன்னது நல்லா புரிஞ்சுதா? அவன் சரியான முட்டாள். பூபதி, உனக்கு புரிஞ்சது இல்ல? நான் இருக்கும்போது என்ன கவலை? இன்னைக்கு இவன் என்கிட்ட சரியா மாட்டினான். டேய், இரு 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 இரு, எங்க போற நீ? பைத்தியமா உனக்கு? பார்த்தா தெரியல, அவ கூட அந்த வாட்ச்மேன் நிக்கிறான். அவன் உன்னை பார்த்துட்டான்னா நீ வசமா மாட்டிக்குவ. சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். சரியான சந்தர்ப்பம் பார்த்து நாம் அவளை கடத்திடலாம். அங்கிள் ப்ளீஸ் என்ன போக விடுங்க ப்ளீஸ். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயே ஆகணும். எனக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க ப்ளீஸ். சரிம்மா குஷி, உன்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ இப்ப உடனே வீட்டுக்கு போய் தான் ஆகணும் தெரியும். அதை விட நீ பாதுகாப்பா வீட்டுக்கு போகணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதனால உன்னை தனியா போகிறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாதுமா. சொல்லு சுதா, என்னம்மா விஷயம்? துணியை துவைக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லிருந்தனா இல்லையா? ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? காலையில எனக்கு நேரம் கிடைக்கலையேம்மா. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இங்க இருக்கா. அவளை கூட்டிட்டு போக இங்க யாருமே வரவே இல்லை. யாராவது வந்த உடனே வீட்டுக்கு வந்து எல்லா துணியும் நான் துவைச்சு போட்டுடுறேம்மா. ஹலோ, என்னம்மா சொன்ன? உன்னோட குரல் கேட்க மாட்டேங்குதுமா. நெட்வொர்க் இல்லை போல இருக்கு. ஹலோ, இப்ப ஏதோ சொன்னியா, மறுபடியும் சொல்லுமா. கேட்க மாட்டேங்குதே. ஹலோ, இதுதான் சரியான வாய்ப்பு. இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். டேய், வா 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 வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.